பசங்களா எல்லாரும் இங்க வாங்க. உங்க எல்லாருக்கும் நான் இன்னைக்கு ஒரு கேம் வைக்க போறேன். கேம் என்ன அப்படின்னா சாக்லேட் கேம். இதுக்கு நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? என்ன கேமா? அதுவும் சாக்லேட் கேமா? சாக்லேட் கேம்னா என்ன? டிஃபரண்டா இருக்கே. ஆமா, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு. நான் ரெடி மாம். சாக்லேட் கேம்னா என்ன? அதனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க. ஆமா பசங்களா, ஆமா சாக்லேட் கேம். இது எப்படி விளையாடணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நான் நிறைய சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே கொடுத்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடு ஃபுல்லா அந்தந்த இடங்கள்ல நம்ம தெரு ஃபுல்லா சாக்லேட்ஸ் நான் மறைச்சு வச்சிருக்கேன். அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்க இந்த 2 பவுல்லயும் நீங்க போடணும். இதுல நீங்க யாரு எவ்வளவு சாக்லேட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரீங்களோ, நீங்க கலெக்ட் பண்ற சாக்லேட் எல்லாம் உங்களுக்கே சொந்தம். நீங்க ஒன்று மொத்தமா நீங்களே சாப்பிடலாம். ஒவ்வொருத்தவங்களும் எத்தனை சாக்லேட் கலெக்ட் பண்ண போறீங்கன்னு பாக்கலாமா? வாவ், என்ன சொல்றீங்க? நம்ம தெரு ஃபுல்லா சாக்லேட்ஸ் மறைச்சு வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் கண்டுபிடிக்கணுமா? வாவ், இது நல்ல இன்ட்ரஸ்டிங்கான கேமா இருக்கும் போலயே. நான் இதுக்கு ரெடி. நான் நிறைய சாக்லேட்ஸ் கண்டுபிடிப்பேன்னு நான் நினைக்கிறேன். வாவ், இத ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் போறேன். இந்த தோட்டத்துல இருக்கா? இந்த மிருகங்களுக்கு பக்கத்துல ஏதோ ஒண்ணு தெரியற மாதிரி இருக்கு. போய் பாப்போமா? ஆஹா, இங்க பாரு, ரெட் சாக்லேட் இருக்கு. வாவ், கலர்ஃபுல்லா இருக்கே. நான் லக்கு. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சாக்லேட் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த பவுல்ல போட்டுருவோம். ஓகே, இப்ப அடுத்த சாக்லேட் எங்க இருக்குன்னு தேடி போகலாமா? இங்க எங்கேயாவது இருக்கா ஆன்ட்டி? இந்த பூச்செடிக்கு பக்கத்துல சாக்லேட்ஸ் இருக்கா? இந்த குடத்துக்குள்ள இருக்கா? ஒண்ணுமே காணோம். அப்ப எங்க இருக்கும்? இந்த ஷோஃபாக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருப்பாங்களோ மாம்? இல்லையே, காணலையே. எனக்கு எதுவுமே சாக்லேட் மாதிரி தென்படலையே. குழந்தைங்களா, உங்க கண்ணுக்கு யாருக்காவது சாக்லேட் தென்படுதா? ஹே, எக்ஸாக்ட்லி, என் பின்னாடி ஒரு ப்ளூ கலர் சாக்லேட் இருக்கு. வாவ், சூப்பர். நான் 2வது சாக்லேட்டையும் கண்டுபிடிச்சிட்டேன். எடுத்துட்டு போய் இன்னைக்கு அம்மா கிட்ட 2 சாக்லேட்டை வாங்கியாச்சு. இன்னும் 10 சாக்லேட்டை கண்டுபிடிக்கணும். அம்மா நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்து மறைச்சு வச்சிருக்கிறதா சொன்னாங்களே. எப்படியாவது 10 சாக்லேட்ஸ கண்டுபிடிச்சே ஆகணும். இதுதான் இன்னைக்கு என்னுடைய கோல். ஓகே, இந்த பவுல்ல போட்டாச்சு. அடுத்த சாக்லேட் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம தேடி போக வேண்டியதுதான். வாவ் ஷர்மி, 2 சாக்லேட்டை கண்டுபிடிச்சிட்டியா? அது ஒரே நிமிஷத்துல. சூப்பர் சூப்பர், ஆசம். நீ அப்படிதான் பண்ணு, நல்லா பண்ணு. அடுத்தது யார் போறீங்க? நீங்க போயிட்டு வாங்க. மீனு, நீ போறியா? ஓகே, போயிட்டு வா மீனு. மாம், இப்ப நான் போறேன். நானும் கண்டிப்பா சாக்லேட்டை கண்டுபிடிப்பேன். நிறைய சாக்லேட்ஸ் நான் வின் பண்ணுவேன் மாம். போயிட்டு வரேன். பை. சாக்லேட்ஸ் எங்க வச்சிருப்பாங்க? இந்த ஷர்மி போன பக்கமே நாமளும் ஃபர்ஸ்ட் போய் பாப்போம். இந்த ஆன்ட்டி வேற குறுக்க மறுக்க நின்னுட்டு இருக்காங்க. ஆன்ட்டி, ஆன்ட்டி, கொஞ்சம் நகருங்க. இங்க ஏதோ சாக்லேட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஆன்ட்டி. கொஞ்சம் நகருங்க பாக்கலாம். ஆஹா, சாக்லேட் தான். சூப்பரா இருக்கே. வாவ், ஆரஞ்சு கலர் ஷீட்ல இருக்கு. எடுத்துட்டா இத கொண்டு போய் கலெக்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சாக்லேட், அதுவும் 10 செகண்ட்ல கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு ஸ்கோர் வேற அதிகமாகும். அதுக்கு ஏதாவது இனாமா சாக்லேட் தருவாங்களா மாமு? என்னன்னு தெரியல. இங்க போய் பாப்போம். இந்த குடத்துக்கு பின்னாடி போய் பாக்கலாமா சாக்லேட் இருக்கான்னு. எடே, இந்த ஸ்கூட்டர் மாதிரி இருக்கே. இதுக்கு காலுக்கு கீழே டயர்ல என்னமோ இருக்கே. ஆஹா, இந்த டயருக்கு கீழேயே சாக்லேட் தான். அப்ப இந்த ஸ்கூட்டரே சாக்லேட் ஸ்கூட்டர் தானா? இதை எடுத்துட்டு போவோம். லக்கு அடி, ஜாக்பாட், வேற லெவல். அடிச்சோம்ல. எவ்வளவு சாக்லேட்ஸ் இருக்கு பாருங்க. இதுக்குள்ள இருக்கிறது என்ன? ஜேம்ஸ் முட்டாய் மாதிரி இருக்கு. ஜேம்ஸா தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர். அடுத்த சாக்லேட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். நாம இந்த ஷர்மி போன இந்த பக்கம் நம்ம போய் பார்க்கலாம். ஏய், நான் சாக்லேட்டை கண்டுபிடிக்க போறேன்டி. ஆஹா, உனக்கு பின்னாடியே ஒரு சாக்லேட் இருக்கே. அதையே பார்க்காம இவங்க உட்காந்துட்டு இருக்கா பாரு. அதையும் எடுத்துருவோம். நல்லா ஸ்ட்ராங்கான பெரிய சாக்லேட்டா இருக்கும் போலயே. வாவ், இன்னைக்கு எனக்கு அடிச்சது ஜாக்பாட் தான். சாக்லேட் மலையில் நாம நனைய தயாரா? இது 3வது சாக்லேட். ரொம்ப பெரிய சாக்லேட்டாவே கண்டுபிடிச்சிட்டேன். ஆஹா, எல்லாருமே ஒரு சாக்லேட்டா கண்டுபிடிக்கிறாங்களே. இந்த மீனு கிட்டத்தட்ட 4 சாக்லேட்டுக்கு மேல கண்டுபிடிச்சிட்டா. நாம போவோம். இந்த பவுல் எல்லாம் ஃபர்ஸ்ட் நாம அலைன் பண்ணணும். இதுக்குள்ள நிறைய சாக்லேட்ஸ் கலெக்ட் பண்ணி போடணும். இந்த ஆன்ட்டிக்கு மேல ஏதோ தெரியுது. ஆஹா, வீட்டுக்கு மேல கூட மாம் சாக்லேட் ஒளிச்சு வச்சிருக்காங்களே. அடடே, 2 சாக்லேட் 2 சைட்லயும். இந்த 2 சாக்லேட்டையும் எடுத்துட வேண்டியதுதான். ஆஹா, நாம துரதிருஷ்டவாசி அப்படின்னு நினைச்சோம். ஆனா நாமளும் சாக்லேட்டை எடுத்துட்டோமே.
ஐயா இதுல போட்டுடுவோம். அடுத்த சாக்லேட் கூரை மேல ஏறி மறுபடியும் அடுத்த சாக்லேட் எடுக்கணுமா? அதுதான் கொஞ்சம் ரிஸ்க். எல்லாரும் ஈஸியா கீழே இருந்து எடுத்துட்டாங்க, நான் மட்டும் கூரை மேல ஏறி எடுக்க வேண்டியதா இருக்கு. எடுத்துட்டு போய் ரெண்டாவது சாக்லேட்டையும் பவுல்களை போட்டுடலாம். அம்மா ரொம்ப பெருமைப்படுவாங்க. நாம மட்டும் என்ன சாதாரணமா? அவளுங்க 2 பேரும் பாத்துக்கிட்டே நிக்கிறாளுங்க பாருங்க தேடிக்கிட்டு. நாம அதுக்குள்ள அடுத்தடுத்த சாக்லேட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த எல்லோ பவுல் வந்து காலியா இருக்கு. இப்ப இந்த எல்லோ பவுல்ல நிரப்பறதுக்காகவே நிறைய சாக்லேட்ஸை தேடிட்டு வரலாம். அவளுங்க மாதிரி நம்ம சாதாரணமா இருக்க கூடாது. இந்த தோட்டத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, இங்க பாரு ஸ்கூட்டர். இதுல தானே அவ ஜெம்ஸ் முட்டாயெல்லாம் கண்டுபிடிச்சு வந்தா. இந்த ஸ்கூட்டரை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இது 3வது சாக்லேட். 10 செகண்ட் தான் ஆச்சு, 3 சாக்லேட்ஸை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஜெம்ஸ் முட்டாய் எனக்கு வாய் ஃபுல்லா கொட்டி சாப்பிட போறேன். டேஸ்டா இருக்கு, இப்பவே எச்சு ஊறுதே. அடுத்த சாக்லேட் எங்க இருக்கு? அடுத்த சாக்லேட்டை தேடி போவோம். ஆஹா, எங்க இருக்கு? அம்மாக்கு பின்னாடி இருக்கா? இல்ல இந்த அலமாரியில கூட அம்மா வச்சிருப்பாங்க. வீடு ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கண்டுபிடிச்சாச்சு. ஐயோ, ஆரஞ்சு கலர் சாக்லேட் சூப்பரா இருக்கே, கலர்ஃபுல்லா இருக்கே. ஆஹா, முன்னாடி 2 எடுத்தேன். அப்புறம் ஸ்கூட்டர் சாக்லேட். இப்ப நான் எத்தனை எடுத்திருக்கேன்? 4 சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். நான் தான் அதிகமா எடுத்திருக்கேன். வா, ஓகே, இங்க ஒண்ணு இருக்கு. ஐயோ, அத ஷர்மி எடுக்க போறாளே. ஐயோ நிலா, அத நான் எடுத்துட்டேன். நிலா நீ பார்த்தா, நான் எடுத்துட்டேன். எப்படி கேரமலுக்கு செமையா இருக்கும். இந்த சாக்லேட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி கலெக்ட் பண்ணிட்டல. இந்த எல்லோ பவுல்ல நான் தான் இப்ப முதல்ல போட்டேன். அடுத்தது எங்க இருக்கு? இதை கூட நீங்க பார்க்கவே இல்லையா? தோட்டத்துக்குள்ள இருக்கு. இதையும் நான் எடுத்துட்டேன். 6 சாக்லேட்ஸ் நான் இப்ப கலெக்ட் பண்ணிருக்கேன். அடுத்த சாக்லேட் எங்க இருக்கு? ஆஹா, இதே இடத்துல எத்தனை சாக்லேட்ஸ் ஒளிச்சு வச்சிருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன். ஏன்னா நான் தான் ஷர்மி ஆச்சு. இந்த குடத்துக்குள்ள வச்சிருந்தா கண்ணுக்கு தெரியாதா? எட்ரா இந்த சாக்லேட்டை தூக்கிட்டு வா. ஓகே, 7வது சாக்லேட். அடுத்தது 8வது சாக்லேட் எங்க இருக்கு? கண்டுபிடிப்போமா? எங்க இருக்கு? மாம், எங்க மேம் வச்சிருக்கீங்க? நீங்க எங்கயாவது ஒளிச்சு வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. நோ ஷர்மி, இந்த கேம் உங்களுக்கானது. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓனா, நீங்க அவகிட்ட தலையிடாதீங்க. நான் கண்டிப்பா சாக்லேட்டை கொண்டு வருவேன். எஸ், கேராமலுக்கு நான் ஒன்னு எடுத்துட்டேன். ஓகே, இங்க ஒரு சாக்லேட் இருக்கு பாத்தீங்களா? வீடு மாதிரி பசில்ஸ்க்குள்ள சாக்லேட்ஸ் வச்சிருக்காங்க. நான் இத ஷாப்ல பாத்திருக்கேன். இது மாதிரியும் சாக்லேட் வச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்த சாக்லேட் இங்க பாருங்க, அலமாரியில இருக்கு. அதையும் நான் எடுத்துட்டேன். இப்ப நான் 6 சாக்லேட்ஸ் கவர் பண்ணிருக்கேன். அடுத்த சாக்லேட் எங்க இருக்கு? வாவ், இங்க இருக்கு. இதையும் எடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட இவ்ளோ சாக்லேட்ஸ் இருக்கு. அடுத்த சாக்லேட் எங்க இருக்கு? இங்க பாருங்க, கூல் ட்ரிங்க்ஸ் கூட இருக்கு. அம்மா இது சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன். சொன்னாங்களா சொல்லலையான்னு தெரியல. மாஜா இருக்கு, அது எடுத்தாச்சு. இங்க பாருங்க, சைக்கிள் பிளேவர்ல ஜெம்ஸ் முட்டாய் போட்ட சாக்லேட். இதையும் நான் எடுத்துட்டேன். ஓகே, இதுதான் எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கும் நான் நினைக்கிறேன். இவ்வளவு சாக்லேட்ஸ் எடுத்துட்டேன். இப்போ நான் தான் வின் பண்ணிருக்கேன். எஸ், நிறைய சாக்லேட்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. வாவ் மீனு, வெரி குட். நீ தான் இந்த கேம்ல இவ்ளோ ஜெயிப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வெரி குட். சரி, ஓகே, சாக்லேட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இந்த கூமாச்சா இருக்கிற சாக்லேட் 2, இந்த ரெட்டிஷா இருக்கக்கூடிய சாக்லேட் 2, ஒரு ஃபிளேவர்லயும் 2 சாக்லேட்ஸ் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெட்ல 2, ப்ளூல 2, ஸ்கை ப்ளூல 2, ஸ்கூட்டர் சாக்லேட்ஸ் 2, அதாவது ஜெம்ஸ் முட்டாய் இருக்கும் இல்லையா, அது 2. இப்போ இந்த கேராமலுக்கு வந்து 3 வாங்கியிருக்கேன். அப்புறம் ஓகே, இது எல்லாத்தையும் முதல்ல வெளியே எடுத்து வைப்பான். அப்புறமா வந்து இது எல்லாத்தையும் அலைன் பண்றதுதான் நல்லது. ஓகே, முதல்ல இந்த பவுல்ல இருந்து எல்லாத்தையும் ஒண்ணு எடுத்து கீழே வச்சிடுவோம். எல்லாமே குவாலிட்டியான சாக்லேட்ஸ் தான். எல்லாமே 5 rupees சாக்லேட்ஸ் தான். கண்டிப்பா டேஸ்டா இருக்கும். வாவ், இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் அலைன் பண்ணி வச்சிடுவோம். இப்ப எல்லாத்தையும் வரிசைப்படுத்திடுவோம். பாருங்க, டபுளா எல்லாத்தையும் வரிசைப்படுத்தியாச்சு. இந்த வீடு இருக்கு இல்லையா, பசில்ஸ் வச்ச சாக்லேட், அதை வந்து நாளைக்கு ஓபன் பண்ணி நான் உங்க எல்லாருக்கும் காட்டுறேன். குழந்தைங்களா, கண்டிப்பா சேனலோட அட்டாச்மெண்ட்லயே இருங்க. எல்லாரும் நம்மளோட சேனலை வியூ பண்ணுங்க. இந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும்.
ஓகே குழந்தைங்களா, இந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு நான் ஓபன் பண்ணி இதெல்லாம் எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயா ஜாலி. கண்டிப்பா மாம் இது எல்லாத்தையும் கவரை நாளைக்கு பிரிச்சு இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஷேக் மாதிரி சாப்பிடலாம். எனக்கு மாசா வேற ரொம்ப பிடிக்கும். அது வேற இதுல இருக்கிறத நான் பார்த்துட்டேன். கண்டிப்பா நாங்க 2 பேரும் அதை குடிச்சே முடிச்சிருவோம். சூப்பரா இருக்கு மாம். இவ்வளவு சாக்லேட்ஸ் நீங்க வாங்கிட்டு வருவீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ் மாம். லவ் யூ மாம்.